ரொம்ப நாள் கழித்து திரும்பவும் அதே இடத்துக்கு வந்திருக்கிறோம். என்ன அப்படின்னா, நம்ம சுந்தரம் மெடிக்கல் ஃபவுண்டேஷன் தான். எதுக்காக அப்படின்னா, யூசுவலாக வருண்காக தான் வந்துட்டுருந்தோம். ஃபஸ்ட் டைம் வந்து துருவாதித்யாக்காக வந்திருக்கிறோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 மணி இப்போ. பட் பையன் இப்போ தான் தூங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறான். என்ன ஆச்சுன்னா, இன்றைக்கி நைட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் நானும் பிரியங்காவும். ஸோ அப்போ வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ கொய்யா பழம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது வந்து இந்த ஹைப்ரிட் கொய்யா உருண்டையாக இருக்கும்ல. ஸோ வருண் வந்து உடனே வேணும்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தோம். அவனுக்கு கட் பண்ணி கொடுத்தோம். கட் பண்ணி கொடுத்தோன்னே இந்த துருவாதித்யாவும் வந்து எனக்கும் வேணும் அப்படின்ட்டு அவன் கையை பிடிச்சி இழுக்க ஆரம்பித்தான். சரி அப்படின்னு என்ன பண்ணோம் அப்படின்னா, சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வெறும் அந்த கொய்யாவோட லேயர் மட்டும் இருக்கும்ல, அது கொஞ்சம் சாலிடாக கனமாக இருக்கும். ஸோ அவன் கடித்தாலும் உள்ளெல்லாம் போகாது. இவ்வளோ நீளமாக கட் பண்ணி அவன் கையில் கொடுத்துருந்தோம். அவன் என்ன பண்ணான்னா, கடின்னு கடிச்சிக்கிட்டே இருந்தான். அவனுக்கு டீத் இன்னும் பெருசாலாம் எரெக்டாகி வரல. நார்மலாக தான் கடிச்சிட்டு இருந்தான். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா அது ஊறிடுச்சு. நல்லா ஊறினதில் சின்ன பீஸாக கட் ஆகிடுச்சு. அந்த பீஸ் வந்து ஒன்று போய் லைட்டாக அவன் த்ரோட்டில் வந்து ஸ்டக் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டக் ஆகவும் அவனுக்கு என்ன பண்ணுன்னு தெரில. அவ்வளோ அழுகவும் முடியல. அப்படியே ப்ரீத்திங்கே அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. எங்களுக்கு சுத்தமாக பயந்துட்டோம். நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. உடனே அப்படியே தூக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு ஓடணும். ஆக்சுவலி வீட்டில் எந்த இதுவும் ட்ரை பண்ணல. டேரெக்டாக ஹாஸ்பிட்டல் போயிடலாம் கூட்டிகிட்டு அப்படின்ட்டு டப்புன்னு பைக் எடுத்துகிட்டு என் வீடு ஆவடியில் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆவடியில் வந்து நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஒரு ஹாஸ்பிட்டல் பேர் ஓகே மகாலட்சுமி ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்குது. அம்பத்தூரில் ராக்கி தேட்டர் பக்கத்துலேயே பெரிய ஹாஸ்பிட்டல். அங்கே கூட்டிகிட்டு போனால் எமர்ஜென்சியில் பீடியாட்ரிஷனே இல்லைன்றாங்க. அது 10 months பேபிக்கெலாம் ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டோம் எமர்ஜென்சியில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கே இறங்கி போனது தான் டைம் வேஸ்ட்டு சீரியஸாகவே. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆவடி சரௌண்டிங்லலாம் இருந்தீங்க அப்படின்னா, குழந்தைங்களாம் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல்லாம் போயிடாதீங்க. டைம் தான் வேஸ்ட்டு சீரியஸாக. ஸோ ஃபைனலாக வந்து எப்படி இருந்தாலும் இங்கே பார்ப்பாங்க கண்டிப்பாக அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா எமர்ஜென்சி கண்டிப்பாக இங்கே இருக்கும் அப்படின்னு நேராக இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். வெறும் 20 minutes வந்து நான் அங்கே இங்கே ராக்கி தேட்டரில் வந்து அண்ணா நகர் வரைக்கும் வந்துட்டோம். எவ்வளோ ஸ்பீடாக ஓடிட்டு வந்து எங்களுக்கு நான் ஒரு சைடு அழுகிறேன். இவங்க அப்பா அழுதுகிட்டே வண்டி ஓட்டுறாங்க. முடியல. வருண் வேற முன்னாடி. எங்களுக்கு அந்த செகண்ட்ல யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணணும்னு தோணலை. ஹெல்மெட் போடல, ஒன்று போடல. எதுலேயுமே நான் நிற்கல. ஈவன் போலீஸ் ஸ்டாப் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய பேரை. பட் எங்களோட லக்கோ என்னமோ தெரியல, எங்களை ஸ்டாப் பேபி இருந்தனால ஸ்டாப் பண்ணல. முன்னாடி வருண் இருந்தனால நாங்கள் கூட வந்துட்டே இருந்தோம். சரி 20 minutes நாங்கள் பைக்கில் கத்திக்கிட்டே வரோம். நாங்கள் எனக்கு வந்து இவன் ப்ரீத் பண்ணுறானா, அப்படியே படுத்துட்டு அப்படியே சாயிறான். ஆக்சுவலாக படுத்து தூங்குறானா இல்லை சாயிறானா ஒன்றுமே தெரியல. பைக்கில் வேற காற்று, ஓவர் காற்று, ஃபாஸ்ட்டாக வர்றதுனால நல்லா காற்று. அது வேற ப்ரீத்திங் பிரச்சனை வரும். மெதுவாகவும் வர முடியாது. என்ன பண்ணுறது? எப்போவுமே நாங்கள் அவனுக்கு கொடுக்கறது தான். அவன் என்ன பண்ணுவான், கடிச்சு கீழே துப்பிடுவான். ஸோ அதனால் வந்து நாங்கள் பயம் இல்லாமல் எப்போவுமே நாங்கள் கொடுக்குறது தான். ஏன்னா கொய்யா கொடுத்தா சீடு எடுத்துகிட்டு தான் கொடுப்போம் அவனுக்கு எப்போவுமே. இந்த டைம் இத்தனைக்கும் எங்கள் பக்கத்தில் வாக்கரில் உட்காந்து தான் கொடுத்தோம். நான் அவங்க சாப்பிட்டுட்ருக்கேன், நானும் பக்கத்தில் சாப்பிட்டுட்ருக்கேன். பண்ணுறதை பார்த்தோன்னே நாங்கள் பிடுங்கிட்டோம். பிடுங்கினதுக்குள்ளே லைட்டாக போயிடுச்சு. என்ன செய்யறதுனே தெரியல. எனக்கு கத்துறோம், நாங்கள் அழுகிறோம். பைக்கை எடுத்து நாங்கள் கேட் எல்லாத்தையும் அப்படியே அவசரமாக எடுத்துகிட்டு இது பண்ணிட்டு வந்து சுத்தமாக முடியல. என்னதான் கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு பார்த்தாலுமே. இத்தனைக்கும் நான் வந்து எப்படின்னா, இந்த எல்லாருமே வந்து இந்த வீல் சேரில் உட்காந்து தள்ளிக்கிட்டே பின்னாடி போவாங்களோ அந்த மாதிரி தான் வரும். துரு பின்னாடி நாங்கள் அலைஞ்சிக்கிட்டே இருப்போம். அவங்க அப்பாவுக்கு ஆஃபீஸ் ஒர்க் இருந்தாலும் நான் தான் பின்னாடி அலைஞ்சிக்கிட்டே இருப்பேன். அவன் தவண்டு போவான். கீழே இருக்கிற எவ்வளோதான் வீடை நீட்டாக வச்சுக்கிட்டாலுமே ஏதாவது ஒரு பார்ட்டிக்கல் எங்கிருந்தாவது தூக்கிட்டு வந்துருங்க. அதனால பின்னாடி போய்கிட்டே இருக்கோம். இவனோட சேர்ந்து நம்மளும் தவந்துட்டு தான் இருப்போம். ஆமா, நாங்களும் தவந்துட்டு தான் இருக்கோம். கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றி பார்த்தாலுமே இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் எங்களுக்கு உயிரே இல்லை. சீரியஸாக அந்த மாதிரி ரேஞ்சுக்கெலாம் நாங்கள் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அந்த மாதிரி ஆகிட்டான். அவனால் ப்ரீத் பண்ண முடியல. கண்ணெல்லாம் ஒரு மாதிரி மேலே போய் முடியல. நான் கத்துறேன், அவங்க அப்பா கத்துறாங்க. பைக் எடுத்துகிட்டு அவ்வளோ ஸ்பீடில் வந்தோம் நாங்கள். எவ்வளோ ஸ்பீட், அதான் ஆவடியிலேருந்து இங்கே 20 minutes வந்தோம் நாங்கள். பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலுமே எமர்ஜென்சி கேர் ஒன்றுமே இல்லை. இந்த மகாலட்சுமியில் போய் நிப்பாட்டுறோம். 10 months பேபிக்கெலாம் பார்க்க மாட்டோம். எதுக்கு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்கன்னு சுத்தமாக தெரியல. அப்புறம் இங்கே வந்து இது பண்ணி எக்ஸ்ரே எடுத்தோம். ஆக்சுவலாக எக்ஸ்ரேயில் வந்து அதெல்லாம் தெரியாது. ஸோ வந்து மானிட்டர் பண்ணோம் அப்படின்னு நாங்கள் 6 hours கழிச்சு திருப்பி எக்ஸ்ரே எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க.
மானிட்டர் பண்ண நாங்கள் வீட்டுக்கு கூட போகலாம். ஆனால் வந்து திருப்பி ஏதாவது ப்ரீத்திங் இஷ்யூ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எங்களால் அவ்வளோ தூரம் ஸ்பீடாக திருப்பி வர முடியாது. ஸோ அதனால் வந்து அவங்க அட்மிஷன் போட்டுக்கிறீங்களா இல்லை வீட்டிலே பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை நாங்கள் அட்மிஷன் போட்டுட்டு பார்த்துட்டே போகிறோம். ஏன்னா வந்து அவன் வந்து என்கிட்ட ஃபீடே எடுத்துக்கல. எடுக்கும்போது என்ன பண்ணுறான்னா அவனுக்கு அப்படியே திணறான். அதனால் நாங்கள் பயந்துட்டோம். திருப்பி அவ்வளோ ஸ்பீட்லாம் வரணும். ஏன்னா நைட் நேரம் வந்து லாரிலாம் விடுற டைமு, ஹெவி வெஹிக்ஸ் போகிற டைம். ஸோ வந்து அதுக்குள்ளே பூந்தெல்லாம் நாங்கள் வந்தோம். ஏன்னா எங்களுக்கு வந்து அவனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படி தான் எங்களுக்கு தோணுச்சு. அவ்வளோ ஸ்பீடாக வந்து பாவம் எங்களோட வருணும் முன்னாடி உட்காந்து பிடிச்சிட்டு சீரியஸாக. அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா இங்கே தான் கீழ்ப்பாக்கம்ல இருந்தாங்க ஆஃபீஸில். கால் பண்ண உடனே அவரும் அடித்து பிடிச்சி ஓடி வந்து அப்புறம் வீட்டிலேருந்து என் தம்பி அம்மாலாம் வந்து இப்போ செட்டில் ஆகிட்டு ரூம் கொடுத்தாங்க. ரூமில் உட்காந்துருக்கோம். திருப்பி வந்து டாக்டர் வந்து செக் பண்ணாங்க. லைட்டாக பரவாயில்ல, ஒரு 6 hours கழித்து திருப்பி இன்னொரு எக்ஸ்ரே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருண் இங்கே இருந்தானா கண்டிப்பாக வந்து விளையாண்டுட்டே இருப்பான், இவன் தூங்க விட மாட்டான். ஸோ அதனால் வந்து பிரியங்கா அம்மா அப்பாவோட வருண் அனுப்பிச்சி விட்டோம். அங்கே போய் தூங்கி வச்சு ஃப்ரெஷ்ஷாக வா அப்படின்னு. ஸோ எங்களுக்கு பழகினது தான் வருண் கூட. நாங்கள் 2 பேரும் உட்காந்துட்டு இது மாதிரி அதெல்லாம் நாங்கள் 2 பேரும் உட்காந்துட்டு பேபி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வருண் எல்லாரையுமே வீட்டுக்கு போக சொல்லிட்டோம். வழக்கம் போல் நானும் பிரியங்காவும் குழந்தையோட இருக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் எல்லாருக்குமே தெரியும், அந்த ஃப்ளோரில் இருக்க எல்லா நர்ஸுமே நல்லா தெரிஞ்சவங்க தான். நாங்கள் ஏன்னா அடிக்கடி இங்கே வந்து போகிற விசிட்டர்ஸ் மாதிரி ஆகிட்டோம். இன்றைக்கி வந்தோடனே நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் என்ன வருணுக்கா அப்படின்னு. வருணுக்கு இல்லை, துருவுக்கு. ஓகே, இப்போ தான் வந்து நாங்கள் லைட்டாக சிரித்து பேசுகிற மாதிரி ஒரு லெவலில் இருக்கிறோம். ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது, குழந்தை பொழைச்சா போதும் அப்படின்னு வேண்டாத தெய்வங்கள் இல்லை. நானும் கடவுள் பக்தி ரொம்ப கம்மி தான். பட் இருந்தாலும் வந்து என்ன வேண்டாத தெய்வம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல, பேபி கொஞ்சம் நார்மலாக இருக்கிறான். பட் என்னன்னே தெரியல, சீரியஸாக கண்ணு பட்டுருச்சான்னு தெரியல. ஒரு நிமிஷம் நாங்கள் வேறு லெவலுக்கு போயிட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு அவன் மூச்சே விடலை, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் பிரியங்காவோட திட்டிட்டு வரேன், ஏன் குடிச்சேன்ட்டு. அப்படி தான் இருந்துச்சு. பைக்கில் வரும்போது ஷோல்டர் தட்டுன்னு சொல்கிறேன், அவளும் தட்டிக்கிட்டே வந்தா. பைக் தூங்குறானா இல்லை ப்ரீத் பண்ண முடியலையா, ஒரு இதுவும் தெரியல எனக்கு. பைக் ஓட்ட முடியல. திரும்பி பார்த்துட்டு இருந்தேன். எப்படியோ அந்த பைக் வேறு அடிக்கடி ஸ்கிட் ஆக்கி விடும். நான் அடிக்கடி விழுந்துருவேன் அந்த பைக்கில் தான். 2 நாளைக்கு முன்னாடி தான் அவங்களே இந்த போரூர் பைபாஸில் விழுந்துட்டாங்க. சாட்டர்டே மார்னிங் தான். சாட்டர்டேவா? பயந்துட்டே தான் ஓட்டினேன். நீட்டாக ஓட்டிட்டு வந்தாச்சு. ஏன்னா கார்லாம் வந்தோம் அப்படின்னா வர்றதுக்கு மினிமம் 1 hour ஆகும். அது அந்த டைமில் ஒரு 8:30 to 9 கிட்ட இருக்கும்ல நம்ம வரும். ஆமாம். ஸோ ரொம்ப ரிஸ்க்காக இருந்தது. எங்களுக்கு எப்படியாவது நீங்கள் குழந்தை பொழைச்சா போதுன்ற மாதிரி நாங்கள் அடிச்சு பிடிச்சி ஓடி வந்தேன். இன்னும் எங்களால் அந்த இன்சிடெண்ட்டை கண்ணு முன்னாடி எனக்கு அதுதான் இருக்கு. இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்களுக்கு. இல்லை, எவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாலுமே இவ்வளோ நடக்குது. டாக்டர்ஸ் வந்து என்ன கேட்டாங்கன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் பேபியான்னு கேட்குறாங்க. ஏன்னா கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோம் அப்படிங்கிறதுனால. செகண்ட் பேபி அப்படின்னு. வருணுக்கு நாங்கள் இது மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணது கிடையாது. ஏன்னா வருண் வந்து அவ்வளோ கேர்ஃபுல்லாக இவனையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துமே இன்றைக்கே இப்படி நடந்துச்சுன்னு எங்களுக்கு சுத்தமாக தெரியல. இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு லெசன் எங்களுக்கு. ஸோ மேபி உங்கள் வீட்லேயும் குழந்தைங்கள்லாம் இருக்கலாம். ஸோ நல்லபடியாக பார்த்துக்கோங்க, கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஈவன் ஒரு சின்ன மிஸ்டேக் கூட பெரிய இஷ்யூவில் கொண்டு வந்து முடிச்சிடும். ஸோ அதுக்கு வந்து இது ஒரு எக்ஸாம்பிள் ஆக்சுவலாக எங்கள் லைஃப்பில்.